லுக் ஃப்ரம் காட்ஸ் வியூ பாயிண்ட். ஆமா, ஆண்டவரோட கண்ணோட்டத்துல இருந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஸோ யூஸ்வலி இப்போ ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்குது, இல்லை நம்ம குடும்பத்துல யாருக்காவது நடக்குது அப்படின்னா நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நடந்துருச்சு, ஸோ இது நிமித்தமா என்ன ஆக போதோ, அதோட கான்சிக்வன்சஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. ஆனால் நாமளே ஒரு அனாலிசிஸ் போட்டு நம்மளே ஓகே இது இப்படி ஆயிடும், இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்துரும், என் உடம்புக்கு இப்போ இப்படி ஒரு வியாதி வந்துடும், ஐயோ எனக்கு இப்போ தும்பல் வந்திருக்கு, அப்போ எனக்கு ஏதோ வியாதிலாம் வரப்போகுது அப்படின்னு பிளாபிளாபிளா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட கண்ணோட்டமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு காரியத்திற்கும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கல்ல, என்னையும் சேர்த்துதான் நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கல்ல, நான் அந்த மாதிரி ஒரு பிளான் நான் வைக்கவே இல்லை, அப்படி ஒரு காரியம் நடக்க போறதே கிடையாது. நீ என் கண்ணோட்டத்துல இருந்து பாரு, நான் எப்படி ஒரு பிளான் வச்சிருக்கேன், என்னோட ஐடியாஸ் எவ்வளவு டோட்டலி